ஐயா பாருங்க ஒரு வெள்ளக்காரன் வந்து இங்கே கெஸ்டாக வந்திருக்கிறார். இனிதான் வந்து Where are you from? We are from Australia. Australia. Yeah. Sydney, Australia. Why did you come here? Our very good friends. Okay. படுத்தப்பட்டாலும் திருக்குறள் என்பது இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் ஒரு தமிழ் புலவரினாலே தமிழ் தத்துவவியலாளர்னாலே உருவாக்கப்பட்ட தனித்தன்மை வாய்ந்த நூல். இன்றைக்கு அடுத்ததாக திருவள்ளுவர் சிலைக்காக பெரும் கவிஞரை சிவபூமி சிங்களத்திலே வந்து திருக்குறள் காட்சிப்படுத்தி இங்கே தான் வந்து திருக்குறள் இன்றைக்கு மாவட்டபுரத்திலே மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதியிலே குறிப்பாக சோழ பேரரசோடு தொடர்புடைய ஒரு பதியாக கருதப்படுகின்ற இந்த மாவட்டபுரத்திலே மிக முக்கியமான ஒரு அடையாளமாக நிமிர்ந்து நிற்கின்றது. அடுத்த நிகழ்வாக பிரமாண்டமான ஒரு அரண்மனை, யாழ்ப்பாணத்திலே ஒரு பிரமாண்டமான அரண்மனை பார்த்து காலத்துக்கு இதை பார்க்க ஒரு பிரமாண்டமாக இருக்கேன். அப்படி ஒரு மெய்சிற்க வைக்குது இந்த நிகழ்ச்சி. பிரமாண்டமான அரண்மனை பாருங்க, பார்க்கவே இவ்வளோ ஒரு அழகாக இருக்கிற யாழ்ப்பாணத்தை நீங்களே எதிர்பார்க்காத ஒரு பிரமாண்டம். உறவுகளே வணக்கம். நான் இன்றைக்கு நிற்கிற இடம் மாவட்டபுரம் திருக்குறள் வளாகம். மிகவும் பிரமாண்டமாக ஒரு கட்டப்பட்டு இந்த திருக்குறள் வளாகத்தை பாருங்கள், மிகவும் பிரமாண்டமான இருக்குது. யாழ்ப்பாணத்திலே வந்து இப்படி அமைந்துள்ளதாக என்று பார்க்க மிகவும் பிரமிப்பாக இருக்கின்றது. இந்த இடத்தை பார்த்தாலே வந்து மிகவும் ஒரு பிரமிப்பாக பிரமாண்டமாக இருக்கின்றது. என்னுடைய முழு காணொலியையும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தான் உறவுகளே. வாங்க இந்த காணொலிக்குள்ள போவோம். கந்தசுவாமி கோயிலேருந்து தான் வந்து படங்கள் எடுத்துக்கொண்டு போயினேன் இந்த திருவள்ளுவர் கட்டுறதுக்கு. பெருமானுடைய பொற்பாதங்களை வணங்கி மாவட்டபுரத்திலே தோன்றி உங்களுக்கும் வருகை வந்து சிறப்பிக்கவர் அமெரிக்காவில் 35 ஆண்டுகள் ஹவாய் சைவ ஆயுதத்திலே மகான்களோடு வாழ்ந்து. திருக்குறள் என்பது உலகத் தமிழர்களுடைய ஒரு உன்னதமான அடையாளம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய யுனெஸ்கோ உலகத்தினுடைய பொது நூலாக திருக்குறளை பிரகடனப்படுத்தினார்கள். அது என்னதான் பொது நூலாக பிரகடனப்படுத்தப்பட்டாலும் திருக்குறள் என்பது இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் ஒரு தமிழ் புலவரினாலே தமிழ் தத்துவவியலாளர்னாலே உருவாக்கப்பட்ட தனித்தன்மை வாய்ந்த நூல். இன்றைக்கு நீங்கள் இதை பார்க்கலாம். உலகினுடைய அநேகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை திருக்குறளுக்கு இருக்கிறது. அந்த பெருமையோடு இருப்பதன் காரணமாக மிகச் சுருக்கமாக 2 வரிகளிலே 7 சொற்களிலே உலகத்திற்கு மிக பெரும் செய்தியை சொல்லிய நூல்தான் திருக்குறள். இந்த திருக்குறள் என்பது இன்றைக்கு ஈழத்தமிழர்களுடைய மட்டுமல்லாமல் உலகத்தமிழர்களுடைய மட்டுமல்லாமல் ஈழத்தமிழர்களுடைய அடையாளமாகவும் மாறி இருக்கிறது. அதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைய நாள் மாவட்டபுரத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்திலே சிவபூமி அறக்கட்டளையினாலே இந்த திருக்குறள் வளாகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்குறள் வளாகத்திலே 1330 திருக்குறள்களும் கரங்களினாலே கைகளை கொண்டு ஒளியினாலே செதுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி திருக்குறளுடைய மிக முக்கியமான அதிகாரமாக இருக்கக்கூடிய கல்வி என்கின்ற அதிகாரம் அநேகமான மொழிகளில் உலகில் இருக்கக்கூடிய அநேகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வடபுல கல்வி புலத்துக்குள்ளே திருக்குறள் எவ்வளவு தூளமாக ஆழமாக செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்பதை நான் 2 உதாரணங்களை கொண்டு சொல்கிறேன்.
ஈழத்தமிழர்களுடைய கலை பொக்கிஷம் கல்வி பொக்கிஷமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மகுட வாக்கியமாக இருப்பது மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற அந்த மகுட வாக்கியத்தை தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னுடைய மோட்டோவாக மகுட வாக்கியமாக எடுத்துக்கொண்டது திருக்குறளுடைய ஒரு அறிவுடைமை அதிகாரத்தினுடைய ஒரு அடி. அண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிந்து சென்று வளாகமாக இருந்து பிரிந்து சென்று பல்கலைக்கழக தரத்துக்கு உயர்த்தப்பட்ட வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மகுட வாக்கியம் தீர்மானிக்கப்படுகிற பொழுது கூட நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்கின்ற திருக்குறளுடைய இன்னொரு அடி அதனுடைய மகுட வாக்கியமாக சேர்க்கப்பட்டது. இப்படி வடக்கு புலத்திலே எங்களுடைய ஈழத்தமிழுடைய கல்விப்புலமாக இருக்கக்கூடிய வடக்கு புலத்திலே வவுனியா பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 2 பல்கலைக்கழகங்களுடைய மகுட வாக்கியமாக இன்றைக்கு திருக்குறள் அடி சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே திருக்குறளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். திருக்குறளை வைத்திருப்பதன் மூலமாக தமிழர்கள் என்ற பெருமை நமக்கு கிடைக்கிறது. இது மிகப்பெரிய உன்னதமான சொத்து. இன்றைக்கு தமிழனுடைய செம்மொழி அந்தத்துக்கு அதற்கு இலக்கணம் சேர்ப்பவை அல்லது அதற்கு ஆதாரமாக இருப்பவை எங்களுடைய இலக்கிய பாரம்பரியம். இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கிய பாரம்பரியம் தமிழ் மொழிக்கு இருக்கிறது. இது உலகில் எந்த மொழிக்கும் கிடையாது இலக்கிய பாரம்பரியம். தமிழ் மொழியோடு சமகாலத்தில் தோன்றிய பல மொழிகள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கக்கூடிய சூழலிலே இன்றைக்கும் தமிழ் மொழி நிலைத்திருக்கிறது என்றால் செம்மொழி அந்தஸ்தோடு நிலைத்திருக்கிறது என்றால் அந்த தொடர்ச்சித்தன்மை மிக்க இலக்கிய பாரம்பரியம் அதற்கு மிக சான்றாக இருக்கிறது. அந்த இலக்கிய பாரம்பரியத்தினுடைய உலக பொதுமறையாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருக்குறள் இன்றைக்கு மாவட்டபுரத்திலே மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பதியிலே குறிப்பாக சோழ பேரரசோடு தொடர்புடைய ஒரு பதியாக கருதப்படுகின்ற இந்த மாவட்டபுரத்திலே மிக முக்கியமான ஒரு அடையாளமாக நிமிர்ந்து நிற்கின்றது. நம்முடைய அடையாளங்களையும் இன தனித்துவங்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கால நெருக்கடிக்குள்ளே கலாநிதி செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுருகன் ஐயா அவர்களுடைய முழு முயற்சியினாலே சிவபூமி அறக்கட்டளையினுடைய வெள்ளி விழாவை முன்னிட்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வளாகம் என்பது ஒரு தமிழர்களுடைய தனித்துவத்தையும் அடையாளத்தையும் பிரதிபலிக்கின்ற வளாகமாக இருக்கும். இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு ஆய்வு நோக்கி போகிற பொழுது இந்த மண்ணிலேயே தமிழர்களுடைய இருப்பு நோக்கி சிந்திக்கின்ற பொழுது இது ஒரு வலுவான சான்றாதாரமாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. எனவே இந்த பெரும்பணியை செய்து தமிழர்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய சிவபூமி அறக்கட்டளையினருக்கு ஈழத்தமிழர்கள் சார்பிலும் உலகத் தமிழர்கள் சார்பிலும் நன்றி சொல்வதோடு அவருடைய வெள்ளி விழா ஆண்டிலே அவர்கள் சிறப்புரை என்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிறேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். ஐயா எப்படி இருக்கு ஐயா இதை பார்க்க? மிகவும் சிறப்பான முறையில் இருக்கின்றது. இன்றைய கட்டத்தில் திருக்குறள் அழிந்து கொண்டு போகிற காலகட்டத்தில் இப்படியொரு செயல்பாடை சிவபூமி அறக்கட்டளை இங்கே செய்திருக்கிறதை நாங்கள் பாராட்டுகிறோம். மிகவும் இனிவரும் சந்ததிகள் பிள்ளைகளுக்கு இதுகளை வந்து படித்து தங்களோட மனதில் இதை ஏற்றி அவர்கள் நல்ல பண்பாளர்களாக வாழ்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டு என்று நான் நினைக்கின்றேன். அந்த உலக காலத்துக்கு இதை பார்க்க ஒரு பிரம்மாண்டமாக இருக்கேன். அப்படி ஒரு மெய்சிற்க வைக்குது நிகழ்ச்சிகள்லாம் பெற வேண்டிய காலம் மக்களை வழிப்படுத்துறது செயல்பாடு இதெல்லாம் இப்போ அழிஞ்சு கொண்டு போகுது. இதெல்லாம் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒன்றே இல்லையா? நன்றி ஐயா, நன்றி. Where are you from? We are from Australia. Australia. Sydney, Australia. Why did you come here? Our very good friend, Okay. Dr. Haran, is one of the people who organised the temple. Do you know about Trivandrum? We are learning. Yeah, We are learning, yes. Yeah. Okay. No, it's very beautiful. Jeffna, how is feel Jeffna? Jaffna, first time. Oh. Yeah, this is first time. Very, When very did you come here? When? We left Australia on Tuesday Okay. and we flew to Colombo. Yeah. And then from Colombo we have driven up to be here today for this very special occasion. How long have you been staying here? We arrived here on Thursday. On Thursday, so yeah, a few days.
4 days. Okay, okay. Okay, thanks. Okay. You're more than welcome. Okay. Thank you very much. Okay. Thank you. வந்து கேகேஎஸ் வீதியால் வந்து கொண்டு இருக்கு பாருங்க. அப்படி படங்களை எல்லாம் கொண்டு வரீங்க, பேட தாளங்களோட வந்து கொண்டு இருக்கீங்க. மங்கள வாத்தியங்கள் மற்றது இதுதான் வந்து வாசல். இன்னிதான் ஓப்பன் பண்ண போயினேன். வெள்ளிவிழா பரிசாக உலக தமிழ் சமூகத்திற்கு இந்த சிவமோனி யாழ்ப்பாணம் திருக்குறள் வளாகம் கையெழுத்து வைக்கப்படுகிறது. நன்றி. அடுத்த நிகழ்வாக பல லட்சம் ரூபாய் அடுத்த நிகழ்வாக மரியாதை செய்யும் மூலமாக அந்த நிலையத்தை சிறை நீக்கம் செய்து வைக்கப்படும். அடுத்த நிகழ்வாக இந்த கட்டடம் சிறப்பு விழா இன்று நடைபெறுவதை ஞாபகார்த்தமாக வரலாற்றில் இடம்பெறச் செய்யும் முக்கிய நிகழ்வாக அதற்கான நினைவுகள் நீக்கம் செய்து வைக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து இதில் வந்து இருக்கு திருவள்ளுவர் சிலை. இப்பொழுது நமது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் திறந்து வைப்பார். அடுத்த நிகழ்வாக அடுத்த நிகழ்வாக இந்திய
அது எந்த பிரதம நீதியரசர் வந்திருக்கார் இந்தியா ஆறுதல் ஐயா பாருங்க ஒரு வெள்ளக்காரால் வந்து இங்கே கெஸ்டாக வந்திருக்கிறார் இனிதான் வந்து இது வந்து ஓப்பனிங் செய்யப்படுது வள்ளுவருக்கான 6 அடிச்சினை விண்கணிதத்தில் திருவள்ளுவரின் திருக்கோலம் இலங்கையில் முதல் முறையாக காட்சிப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக திருவள்ளுவர் சிலைக்கான இணை தூணினை அவருடைய பார்வையாளர்கள் இப்பொழுது திரைச்சீட்டம் செய்து வைப்பார். சிவனே போற்றி நாட்டவர்க்கு நிறைவா போற்றி தகர அகர முதலானை அணி ஆப்பனூரானை அகர முதலானை அணி ஆப்பனூரானை பலவும் மனமுடையார் வினை பற்று அருள்பாரே சென்ற காலத்தின் பழுதிலாத்திற்கும் இனி எதிர்காப்பும் உங்களுட பெற்ற பேர் இதனால் எத்திற்கும் திரு அருளுடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நல் தமிழ் வேந்தனும் உய்ந்து தமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகள் திருநீற்றி ஒளியினில் விளங்கும் சிறப்பும் மேன்மையும் படைத்தனம் என்பார் சிறப்பும் மேன்மையும் படைத்தனம் என்பார். திருக்குறள் விண்ணப்பம். திருவள்ளுவருக்கு அந்த மாலை அறிவித்து வந்து வங்கி கொண்டிருக்கிறார். கோவில் பொறியில் குணமிலவே குணத்தான் தாழை வணங்கார் தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீரார் இறைவனடி சேராதா இறைவனடி சேராதா. திருவள்ள நாடார் திருவடிகள் போற்றி போற்றி அறம் பொருள் இன்பம் தரு திருவள்ளுவ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அறம் பொருள் இன்பம் தரு திருவள்ளுவ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. யாழ்ப்பாணத்திலே நீங்களுமே பார்க்காத ஒரு அரண்மனை வந்து அப்படி எல்லாம் இருக்கு இலங்கை இருக்கு. இன்றைக்கு வந்து துறப்பு விழா
மக்கள் பார்வைக்கு சூரிய சந்திரன் உள்ளவரை காட்சிப்படுத்துகின்ற இந்த அரும் பெரும் பணியினை சிவபூமி அறக்கட்டளை வெள்ளி விழா பரிசாக உலகத் தமிழ் மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கத்திற்கான இந்த இரண்டு மொழிகளிலும் திருக்குறள் முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அங்கே சிங்களத்திலே வந்து திருக்குறள் காட்சிப்படுத்தியிருக்கு. இங்கே தான் வந்து இது வந்து யாழ்ப்பாணத்திலே இலங்கையில் வந்து வரலாற்றிலே முழுக்க முழுக்க சிங்களத்துக்கு அடுத்த நிகழ்வாக இந்த கரைக்கல் திருக்குறளை பதிப்பித்த அந்த விஸ்வநாத குடும்பம் சார்பான நினைவு கல்வியை விரைவிக்கம் செய்து வைக்குமாறு நமது பிரதம இருக்கிறவர்களை அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்கு முன்பிருந்து தமிழ் எழுத்து வடிவங்களின் மாற்றம் அங்கே மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எதிர்கால சந்ததி இதை கற்றுணர்ந்து தமிழின் சிறப்பை காலம் உள்ளவரை சூரிய சந்திரர் உள்ளவரை நிலைவர செய்ய வேண்டும் என்பது சிவபூமி அறக்கட்டளையின் அன்பு விண்ணப்பம். அடுத்த நிகழ்வு
பாருங்கோ, திருவள்ளுவர் திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம் என்று சொல்லி போட்டோ இருக்கு. இந்தியாவில் இருக்கிற போட்டோ கூட பெரிய போட். இதில் வந்து உலகின் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ள அவற்றில் சில புத்தகங்களின் முன்னட்டையில் அமைப்பு சொல்லி இங்கே பார்த்தீங்க சொன்னால் தமிழ் மற்றது ஹிந்தி மொழிகளிலும் கூட மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. எல்லா மொழிகளிலும் இருக்குது. சிங்களம், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லா மொழிகளிலும் வந்து ஒரு வித்தியாசமான பிரமாண்டமான ஒரு இதாக இருக்குது. என்ன எழுதியிருக்கான்னு தெரியுதா? என்ன மொழி இது? தெலுங்கு 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 மலையாளம். அதுக்கு இந்த கீழே இது தெலுங்கு. புது மராத்தி. தமிழ் என்ன வழியா தெரியவே இல்லை. அது கிடையாது. கீழே பாரு இருக்கு. கீழே வந்து மொழியினர் நீங்கள் வந்து பாருங்க. பிரியோசனமான ஒரு இது. உள்ளுக்கு போய் பார்ப்போம். என்னென்ன கொஞ்சம் திருவள்ளுவற்ற படம் எல்லாம் போட்டு வந்து இது வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி. இந்த ரூம் வந்து இப்படி இருக்குது. இந்த ரூமுக்குள்ள போய் பார்ப்போம். இந்த ரூம் வந்து சுவாமி படங்கள் வந்து இந்த ரூமுக்குள்ள வச்சிருக்கு. சுவாமி அதாவது மற்ற ரூமுக்குள்ள போய் பார்ப்போம். திருக்குறள் வளாகம் அமைந்துள்ள நிலம் திருவள்ளுவர் வளாகத்தை திறந்து வைத்தார் என்பது ஒரு நூற்றாண்டு